இன்னைக்கு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஆப்ஜெக்ட்ஸ். சரி, இன் ஜாவாஸ்கிரிப்ட் an object is a fundamental data structure used to store collection of related data and functionality. ஓகே, அப்போ ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, ஒரு டேட்டா ரிலேட்டடான டேட்டானா ஒரு யூஸருக்கு ரிலேட்டடான டேட்டா அல்லது ஒரு ப்ராடக்டை பற்றின ரிலேட்டடான டேட்டா. ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறோன்னா அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10-15 டேட்டா இருக்கலாம். நேமு, ப்ரைஸு, கேட்டகரி, சைஸு, சரியா, இந்த மாதிரி நிறையா ரிலேட்டடான டேட்டா இருக்கலாம். அதெல்லாம் எப்படி எடுத்து வச்சுக்கிறது, ஸ்டோர் பண்ணுறது, அது இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, they are collection of key value pairs where each key is typically a string. சரி, அப்போ எல்லா கீ, அதாவது கீ வேல்யூ பேர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். சரியா, அண்ட் த வேல்யூ கேன் பி அன் எனி டேட்டா டைப். ஓகே, சரி, அப்போ கீ வேல்யூன்னு சொல்லி 2 இருக்குது. கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற வேல்யூ, அந்த கீக்கு இருக்கிற வேல்யூ வந்து எந்த டேட்டா டைப் ஆனாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் அதர் ஆப்ஜெக்ட், அரேஸ் ஆர் ஃபங்க்ஷன். சரி, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீ வேல்யூ பேர்ஸ்னு ஒன்று இருக்குது. கீன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அதுக்கான வேல்யூ வந்துட்டு அந்த பர்டிகுலர் கீக்கு இருக்கிற வேல்யூ வந்துட்டு என்ன டேட்டா டைப் ஆனாலும் இருக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது அரேவாக இருக்கலாம், அல்லது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் இருக்க ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன், அன்டிஃபைன்டுன்னு சொல்லி எதுனாலும் கூட இருக்கலாம். இப்போ இதை தான் பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு கோடுக்கு போக போகிறேன். இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. index.html, inner file index.js. சரி, இந்த இண்டெக்ஸ் ஜேஎஸ் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். சோர்ஸ், ஓகே, லைவ் சர்வர். சரி, ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதில் கீ வேல்யூ பர்சன் சொல்கிறாங்க. கீனா என்னது அப்படின்னா, இப்போ யூஸருக்கான நேம்னா இது நேமு, இதில்
சரி, ஏஜ் 23 இந்த மாதிரி கொடுக்குறேன் வச்சுக்கலாம். இதில் ஏன் எரர் காட்டுதுன்னா இந்த ஆப்ஜெக்டை இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் யூசர் டீடைல்ஸ் ஈக்குவல் டு, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? சரி, ஏஜ் date of birth சும்மா ஒன்று ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்க போகிறேன். 01, 01 2002 அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் இதை லாக் போட்டு பார்த்தீங்கன்னா யூசர் டீடைல்ஸ் அப்படின்றத லாக் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு, இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ. இதை தான் நம்ம அங்கே பார்த்தோம். கீ வேல்யூ பர்சன் சொல்கிறது, கீ வேல்யூ பர்சன் மென்ஷன் பண்ணியிருப்போமா, அதுதான். சரி, இல்லை என்ன டேட்டா டைப்னாலும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கு, பூலியனு, அந்த மாதிரி என்னன்னாலும் வச்சுக்கலாம். இதில் ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கலாம். சரி, இப்போ ஃபங்க்ஷன் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் நேம், தேவா, லாஸ்ட் நேம் தியாகு, சரி. இதில் இன்னும் ஒன்று பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வச்சு பார்ப்போம். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு. ஓகே, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு எல்லாமே வந்துட்டு. ஓகே, இப்போ எனக்கு இதில் பர்டிகுலராக ஏதாவது ஒருத்தரை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா எப்படி பண்ணிக்கணும்? நான் சொல்கிறது புரியுதா? இதுவரைக்கும் சொன்னதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ, கொஸ்டின் சொல்ல டாட் வச்சா. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஓகே. இங்கே டாட் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கீ வேல்யூ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் காட்டும். இப்போ நான் சும்மா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் ஒரு டேட்டா மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதே போல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னது அப்படின்னா இந்த டாட் நோட்டேஷன் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி ஸ்கொயர் பிரைசஸ் ஓப்பன் பண்ணி இதில் டேட் ஆஃப் பர்த்து காட்டுதா? இப்போ நீங்கள் நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் கூட இங்கே பிரிண்ட் ஆகும். சரி, வெறுமனே ஏஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆகுதா? ஸோ டாட் வச்சும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிரைசஸ் யூஸ் பண்ணி இந்த கீ வேல்யூ நேமை இதில் கொடுத்துக்கலாம். சரி, எதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் பிரைசஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே எதுனா, இப்போ சில நேரங்களில் கான்ஸ்ட் கீ ஏஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக கீன்ற வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சினாரியோ வரும். ஏன்னா நம்மளுக்கு இந்த கீயோட நேம் நமக்கு தெரியாது. அப்போ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எதுவும் கீ நேம் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது. உங்களுக்கு கீ நேம் வந்து டைனமிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டைம் ஏஜ் ஆக்சஸ் பண்ணுவீங்க, ஒரு டைம் டேட் ஆஃப் பர்த் ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
வேரியபிள் அந்த நேம் ஸ்டோர் ஆகிட்டு அதில் இருக்கிற கீன்ற வேரியபிளை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பிரேக்குள்ள. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டாட் நோட்டேஷனில் இந்த மாதிரி வேரியபிள் போட முடியாது, அதனால தான் ஸ்கொயர் பிரேஸ். புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சு. சரி, அப்புறம் இதுதான் ஆப்ஜெக்ட். சரி, அப்போ ஆப்ஜெக்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. சரி, இப்போ புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா புதுசாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏஜையே மாற்ற போகிறேன். யூசர் டீடைல் ஸ்டார்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 மாற்றுறேன். இப்போ பாருங்கள் 25 மாறிடுச்சு. அப்போ இந்த மாதிரி அசைனும் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஏதோ ஒரு கீ அல்லது இது லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாட் நோட்டேஷன் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே போல் அப்டேட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, அப்போ அப்படி அப்டேட் பண்ண முடிஞ்சதுன்னா யூசர் டீடைல்ஸ் வேர் கீ equal to 27. கன்சோல் ஆகு 3 இடத்துல போட போகிறோம். சரி, எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்போ இனிஷியலாக ஆப்ஜெக்டில் நான் எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா 23ன்றதை போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து 25க்கு அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 25 பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக யூசர் டீட்டெயில்ஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னும் 27 அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 27 இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். டாட் நோட்டேஷன் வச்சும் அப்டேட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ் வச்சும் அப்டேட் பண்ணிக்கலாம். புரியுதா? புரிஞ்சு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணலாம். இப்போ டெலீட் எப்படி கொடுக்கலாம், டெலீட் டாட் டேட் ஆஃப் பர்த்தை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ லாக் போட்டு யூசர் டீட்டெயில்ஸை லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சேவ் பண்ணிச்சு. ஓகே, இப்போ அதே போல் தான் 23, 25, 27 அடுத்து எல்லாமே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்காது. இப்போ இந்த டெலிட் கீவேர்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டெலிட்டும் பண்ணிக்கலாம். ப்ரோ அது ப்ரோட்டோடைப் வந்துட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. சரியா? இது எல்லாமே ப்ரௌசர் ரிலேட்டடாக தான் இருக்கும். நான் வேணா பார்த்துட்டு சொல்லேன். மற்றதெல்லாம் புரியுதா? சரி, அப்போ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா இந்த சும்மா ஸ்ட்ரிங்கு நம்பர் வச்சு பார்த்துருக்கோம். சரி, இது அப்டேட்டு டெலிட் வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, அதான் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கலாம். சரி, சும்மா அட்ரஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரி, நாகர்கோவில் போட்டிருக்கேன். சரி, சும்மா ஒரு ரேண்டமாக
அதே போல் ஒவ்வொரு கீ வேல்யூக்கு அப்புறமும் கமா கொடுக்கணும், இல்லைன்னா அது எரர் வந்துடும், சிண்டெக்ஸ் எரர் ஆயிரும். சரி, இப்போ இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணுவோம். பாருங்க, அட்ரஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நார்கோயில் இந்த இதெல்லாம் வரும். சரி, அப்போ இப்போ இன்னும் ஒன்று பண்ணலாம். இங்கே ஃபங்க்ஷனே வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் எப்படி வச்சுக்கிறது? கெட் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், கன்கார்டினேட் பண்ணி. அப்போ ஃபஸ்ட்டு full name is சரி, ஓகே. இதில் இப்போ என்ன பிரச்சனைனா பாருங்க, யூசர் டீடைல் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் நேம், அதே போல் யூசர் டீடைல் ஸ்டார்ட் லாஸ்ட் நேம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா யூசர் டீடைல்ஸ் டாட் கெட் ஃபுல் நேம்ன்றத கால் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். இது என்னது, நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் தான் வச்சுருக்கோம் இங்கே. எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை இந்த கீக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இப்போ கால் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் நேம் இஸ் தேவத்யாகும். அதுதான் இங்கேருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம். அப்போ ரிட்டர்ன் ஆகுறது எங்கே வந்து சேரும்? எங்கே கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்து சேரும், இந்த இடம். அப்போ இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம்னா இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்? அதில் கன்சோலாக போட்டிருக்கோம். அப்போ இதில் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது ப்ரோ. ஓகே, சரி. அப்போ இதில் இன்னும் ஒன்று, அந்த டிஸ்ன்னு ஒன்று பார்த்தோமா? இப்போ இந்த மாதிரி யூசர் டீட்டெயில்ஸ் பதிலாக இங்கே திஸ் அப்படின்னு சொல்லி அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்கனால என்ன நடக்கும்? சேம் அவுட்புட். ஏன்னா திஸ் கீவேர்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தரும். தெரியுதா? அப்போ இந்த திஸ் கீவேர்டு வந்து இன்னும் ஃபங்க்ஷனுக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும், ஆப்ஜெக்டில் இந்த பிஹேவியர் இருக்கும். திஸ் கீவேர்டை தனியாக பார்ப்போம் ஒரு நாள், இந்த அறையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டைம் பார்ப்போம். இந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ, இல்லை. ஓகே, அப்போ இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இதில். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா யூசர் டீடைல்ஸ் டூ கொடுத்து இதையே காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி. சரி, ஃபஸ்ட்டு எப்படி வேறு யூசர் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகு யூசர் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு யூசர் டீட்டெயில்ஸான்னு பார்ப்போம். ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ப்ரோ ஒரே இதை தான் பார்க்கணும், யூசர் டீடைல்ஸ். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, யூசர் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கிற யூசர் டீட்டெயில்ஸும் ட்ரூன்னு தான் சொல்லுது.
சரியா? ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ இருக்குன்னு சொல்லுது. சரி, இது ஏன் சொல்லுது என்னன்னு சொல்லி பார்ப்போம். எதுவும் கொஸ்டின் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, இப்போ ஏன் இது வந்து ரெண்டு ட்ரூன்னு சொல்லியிருக்கு, ஈக்குவல் தான் சொல்லியிருக்கு. சரி, அப்போ இங்கே இது இப்படி இருக்கட்டும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூசர் டீடைல்ஸ் டு அதே தான் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன், சேவ் பண்றேன். ஃபால்ஸ் அதே தானே வச்சிருக்கோம் நம்ம, அப்புறம் ஏன் இது ஃபால்ஸ்? இல்ல ஆப்ஜெக்ட் நார்மலா ஹீப் ஸ்டாக்ல வந்து கிரியேட் ஆகும். ஸோ வந்து அதோட அட்ரஸும் இதோட அட்ரஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். கரெக்ட். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஜெக்டை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால இதை சொல்லிட்டீங்க. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இன்னொரு அடுத்து ஒரு விஷயம். சரி, இது இருக்கட்டும், இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் யூசர் டீட்டெயில்ஸ்ன்றதை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா யூசர் ஓகே. சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூசர் டீட்டெயில்ஸ் 2ல இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ண போறேன். என்ன அப்டேட் பண்ணறேன்னா ஏஜ் வந்து ஆல்ரெடி எவ்வளவு 23ன்னு இருக்கு, கரெக்டா? இப்போ 25ன்னு அப்டேட் பண்றேன். 25 அப்டேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது யூசர் டீட்டெயிலாக தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் யூசர் 2 அப்டேட் பண்ணேன், ஆனால் எனக்கு யூசர் டீட்டெயில்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணால் கூட எனக்கு அப்டேட்டடான வேல்யூ தான் காட்டுது. நம்ம இங்கே கொடுத்துருக்கிற 23ன்றது நமக்கு காட்டலை. இது எதனாலன்னு தெரியுமா? ரெண்டுமே ஒரே இதை வந்து பாயிண்ட் பண்ணுது. சரி, ஒரே அட்ரஸாக பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு வேரியபிள் வந்துட்டு மெமரியில் ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், கரெக்டா? அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு வேரியபிளை அசைன் பண்ணுறீங்கன்னா இப்படி ரெண்டு மெமரி ஸ்பேஸாக கிரியேட் ஆகாது, இப்படி ரெண்டாக கிரியேட் ஆகாது. அதுக்கு பதிலாக இங்கே என்ன நடக்கும்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகாமல் ஃபஸ்ட்டு ஒன்று யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்படி மெமரியில் இருக்குன்னா இன்னொன்று நான் இதே ஆப்ஜெக்டை இன்னொரு இடத்துல அசைன் பண்ணுறேன், ரீஅசைன் பண்ண போகிறேன் இன்னொரு புது வேரியபிள் அப்படின்னா அந்த புது வேரியபிள் இந்த அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு சும்மா இந்த அட்ரஸோடக்கு ஒரு 2 2 3 4 ஏன்னு சும்மா ஒரு லொக்கேஷன் வச்சுக்கோங்க. இந்த லொக்கேஷனே காட்டிகிட்டு இருக்கோம். புதுசாக நம்ம யூசர் 2 அதை நான் U2ன்னு வச்சுக்கிறேன், இது U1 வச்சுப்போம். U1 ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம், அது இந்த அட்ரஸே இந்த அட்ரஸில் அந்த டேட்டா வச்சுருக்கு. திரும்ப இதை அசைன் பண்ணுறேன். யாருக்கு அசைன் பண்ணுறேன்? யூசர் டீட்டெயில்ஸ் 2ன்றத 2க்கு யூசர் டீட்டெயில்ஸை அசைன் பண்ணுறேன். இப்படி அசைன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லொக்கேஷனை தான் பாயிண்ட் பண்ணோம், புதுசாக இன்னொரு பாக்ஸ் எடுத்து வைக்காது. ஆல்ரெடி இருக்கிற அந்த பாக்ஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இந்த யூசர் 2 வச்சு யூசர் 2ல எதை அப்டேட் பண்ணாலும் யூசர் 1ஐயும் என்ன செய்யும், அப்டேட் பண்ணிடும். ஏன்னா ஒரே மெமரி.
ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவே இப்படி அப்டேட் பண்ணும். அதனால தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த பிஹேவியர் இருக்கு. இந்த பிஹேவியர் இருக்கு. சரி, சொல்றது புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கீஸ் இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? கேட்கணுங்களா? இல்ல, என்ன எப்படி சொல்றேன்னா, நான் வர்றேன். ஓகே. இந்த கீஸ் இருக்குல்ல, கீஸ் இது ஸ்டோர் ஆகும்ல, இது எப்படி ஸ்டோர் ஆகும்னு ஐடியா இருக்குதா உங்களுக்கு? இல்ல சரி, அதை பார்த்துருவோம். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சிருக்கீங்கல்ல, இதுல ஒன்று இருக்குன்னா இப்படி தானே ஏதோ கண்டென்ட் வச்சுக்க போகிறோம். அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஏஜ் 23ன்னு வச்சுருந்தேன், கரெக்டா? சரி, இப்போ என்ன நடக்கும்னா, திரும்ப இதை 25ன்னு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, 25ன்னு அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல இதே பாக்ஸில் இதே மாதிரி அதே பாக்ஸே ரெஃபரன்ஸ் பண்ணாது. இந்த பாக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கும். இது ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அட்ரஸுக்கு, ஏஜ்ன்றதுக்கு. ஏஜ் சும்மா இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் இது ஏஜ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 23ன்னு இருக்குது. இது ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏஜ் 25ஆக மாற்றுறீங்கன்னா, நம்ம முன்னாடி பிரிமிட்டிவ் டேட்டா டைப் எப்படி ஒர்க் ஆனிச்சு அதே மாதிரி தான். இந்த இடத்துல இருக்கிற பர்டிகுலர் ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இதாகிட்டு இன்னொரு ஸ்பேஸ் தான் கிரியேட் ஆகும், இன்னொரு அட்ரஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிளியர் ஆகிரும், இந்த மெமரி கிளியர் ஆகிடும். அடுத்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா இது கிளியர் ஆகிடும். புரியுதா நான் சொல்றது? அது இதில் என்ன கொஸ்டின் இருக்கா? ப்ரோ ஆனா அது வந்து நம்ம ரீஇனிஷியேட் தானே பண்றோம். அந்த டைமும் அது வந்து புதுசா பழச டெலிட் பண்ணிட்டு புதுசு கிரியேட் பண்ணுவோம். எது புரியலங்க? இல்ல நம்ம ஏஜ் வந்து ரீஇனிஷியேட் தானே பண்றோம் நம்ம. ரீ அசைன் பண்றோம். சார் ரீஅசைன் பண்றோம். அப்போ வந்து அது வந்து திரும்ப வந்து அது ப்ரீவியஸா இருக்கிறது வந்து ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேற. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, இப்படி ஒரு மெமரி கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிற கீஸ்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தனித்தனியாக மெமரிஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அலோகேட் ஆகும். ஒவ்வொரு கீக்கும் தனித்தனி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அப்போ வந்து ரீஅசைன் ஆகாது, புதுசா தான் கிரியேட் ஆகும். இதே ரெஃபரன்ஸ்லேயே உட்காராது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது, அதை திரும்ப நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அதே ரெஃபரன்ஸ்லேயே இருக்காது, புதுசாக இன்னொரு ரெஃபரன்ஸில் போய் உட்காருன்னு சொல்கிறேன். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் படிக்கும்போது அது எப்படி ரீஅசைன் பண்ணும்போது எப்படி நியூ ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆகிரும்னு, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகே. நீங்களும் தேடி பாருங்க, தேடி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, சரியா? ஆப்ஜெக்ட்குள்ள கீஸோட ரெஃபரன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஓகேங்களா? சரி அபிராமி, நான் வந்துட்டு ஆல்ரெடி பாதி கிளாஸ் கொஞ்சம் போயிட்டேன். ஸோ நீங்களும் கிளாஸ் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கு ஸ்டோர் ஆகிற கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, சரி. இப்போ
இதில் பார்ப்போம், இந்த விஷயத்தை பார்த்துருவோம். சரி, கீ கான்செப்ட் என்னென்ன கீ கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது? ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது அந்த கீ, லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ. These are key value pairs that define an object characteristics. For example, in a person object, name John is a property where name is the key and John is the value. சரி, அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டின்றது ரெண்டே சேர்ந்தது தான். சரியா? நேம் இஸ்டு ஜான் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, அதில் வேர் நேம்ன்றது கீ அண்ட் ஜான் இஸ் த வேல்யூ. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது வந்து இப்படி சொல்லியிருந்தேன், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒன்று மட்டும்தான் ப்ராப்பர்ட்டின்னு இல்லை, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டும் சேர்ந்தது என்னது? ப்ராப்பர்ட்டி, பி ப்ராப்பர்ட்டி. அப்போ அதில் லெஃப்டில் இருக்கிறது என்னதுன்றது கீவேர்டு, ரைட்டில் இருக்கிறது அதோட வேல்யூ. சரி, methods. These are functions stored as object properties. They define action and the object can perform and can access the object's other property using this keyword. ஆமாம், ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபங்க்ஷனையும் வச்சுக்கலாம் வேல்யூவாக. அதில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கீ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ப்ராப்பர்ட்டிஸ். மியூட்டபிலிட்டி. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் டைப் அண்ட் ஆர் மியூட்டபிள், மீனிங் தேர் கண்டென்ட் கேன் பி சேஞ்ச்ட். அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆடட், மாடிஃபைட் ஆர் டெலிட்டட் ஈவன் இஃப் டிக்ளேர்டு வித் கான்ஸ்ட். ஆமாம், கான்ஸ்ட் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தா கூட என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். சரி, இதை நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, ஆனால் நீங்கள் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கல. ஆல்ரெடி ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுனால கேட்கலையான்னு தெரில. கான்ஸ்டில் தான் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம், ஏஜ் அந்த மாதிரி. அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் தானே, இதுக்கே நான் இந்த மாதிரி ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்வேலிட் அசைன்மெண்ட் வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த வேரியபிள், அந்த ஹோல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த வேரியபிளையே நீங்கள் என்ன நீங்கள் ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது அலோவ் பண்ணாது. கான்ஸ்ட் வேரியபிளில் லெட்டாக இருந்தால் அதை பண்ணிக்கலாம், வேற இருந்தாலும் பண்ணிக்கலாம், பட் கான்ஸ்டில் அதை பண்ண முடியாது. சரி, இல்லை ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் போகிறேன். சரி, கொஸ்டின் எதுவும் இருக்குதா? சரி, ஓகே. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஃபார் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்கு. சரி, நிறையா இருக்கு, இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். அப்போ இந்த ஆப்ஜெக்டையே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒவ்வொரு கீஸாக பார்த்துக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, யூசர் டீட்டெயில்ஸில் இருக்குல்ல, இதில் லாக் போடுறேன், கீ. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன், எல்லா கீயும் இங்கே விசிபிளாக இருக்கு, தனித்தனியாக பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்டையே லூப்பில் ரன் பண்ணலாம். அதுக்கான லூப்புக்கு பேர் ஃபாரின் லூப்புன்னு பேர். இப்போ அந்த ஃபாரின் லூப்பில் என்ன பண்ணலான்னா, ஆப்ஜெக்டை இந்த கொடுத்துட்டு இந்த இன் கீவேர்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கீயோட ரெஃபரன்ஸ், அதாவது வேரியபிள் நேம், இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்,
இந்த எக்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். கீன்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எதுனாலும் கொடுத்துக்கலாம், என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பாருங்க, அதே தான் பிரிண்ட் ஆகும். சரி, அப்போ இப்போ ஏதாவது ஒன்று ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்படி கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வேல்யூவாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ. சரி, அப்போ இது ஒன்று இருக்கட்டும். ஓகே, சரி. அடுத்ததா நம்ம அந்த வேரியபிளை ரீஅசைன் பண்ணக்கூடாது. அதாவது எனக்கு சேம் ரெஃபரன்ஸ்லேயே இந்த மாதிரி அசைன் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி எனக்கு சேம் ரெஃபரன்ஸில் அசைன் ஆக வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. சரியா, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கு, யூசர் டீடைல்ஸ். இப்போ இதை காப்பி பண்ணிட்டோமா, இது என்ன பண்ணிடும்னா அப்படியே காப்பி பண்ணிடும், இந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி கொடுத்துரும் இதுக்குள்ள. சரி, இப்போ இதில் லாக் போடுறேன், யூசர் டீடைல்ஸ் 2. சரி, என்ன செஞ்சிருக்கேன், எனக்கு என்ன பண்ணிட்டு காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு கரெக்டா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே தான், அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. இப்போ நான் இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்குறேன். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? நியூ காப்பி நியூ அட்ரஸ்னால. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே என்ன பண்ணுறோம், காப்பி தான் பண்ணுறோம், டைரெக்டாக ரெஃபரன்ஸ் இங்கே போகாது. இப்போ இதுக்குன்னு சொல்லி தனியாக மெமரி கிரியேட் ஆகிருக்கும், அதில் அங்கே இருக்கிற வேல்யூஸை மட்டும், அந்த கீ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை மட்டும் இங்கே என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண. நம்ம அதாவது காப்பி பேஸ்ட் மீன்ஸ் நம்ம இங்கே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோம்ல, அதே போல் தான் இங்கே நடக்கும் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது. அவ்வளோதான். நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ்லேயே போய் உட்காரக்கூடாது. இந்த கதை சொன்னேன்ல, இந்த கதையில் இந்த கதை மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்படி 2 பாக்ஸாக க்ரியேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன்று, அடுத்து ரெண்டாவது இன்னொரு பாக்ஸை க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் அப்படி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு காப்பி பண்ணணும். அப்போ காப்பி பண்ணால் என்ன நடக்கும்னா, இப்போ நான் யூசர் டீடைல்ஸ் 2ல போயிட்டு ஏஜ் ஈக்குவல் டு 27 மாத்துறேன். இப்போ கன்சோல் ஆகலாம் ஃபஸ்ட்டு யூசர் டீடைல்ஸை போடுவோம், ரெண்டாவது ஆமாம் யூசர் டீடைல்ஸ் 2 போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் ஏஜ் 23னும் செகண்ட் ஆப்ஜெக்டில் 27 இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணாதுன்னா, நீங்கள் 2 அப்டேட் பண்ணால் 1 யூசர் டீட்டெயிலில் இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணாது, அதுக்கு பதிலாக யூசர் 2 மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வேறு வேறு ரெஃபரன்ஸில் இருக்குது. சரி, இப்போ இது வரைக்கும் கொஸ்டின் எதுவும் இருக்குதா? இல்லைப்பா. சரி, இப்போ கொஸ்டின் அபிராமி நீங்களும் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்துட்டு கேளுங்க. இப்போ ஆப்ஜெக்ட்லேயே கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் 7 o'clock வேற முடிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு இது போதும், நாளைக்கு அரைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அரே
அப்படின்னா என்ன சொல்லிப்பா? ப்ரோ நீங்க இப்ப ஸ்ப்ரெட் சொன்னீங்கல்ல, அதுலயே ரெஸ்ட் இருக்குல்ல. எனக்கு இந்த 2க்குமே எனக்கு வந்து சுத்தமா டிஃபரன்ஸ் இல்ல. எப்படின்னா வந்து அது கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்குது. ம். அது மட்டும் பேசிக்கா சொல்லுங்க. ஆ அது நம்ம அரே படிக்கும்போது நான் சொல்லட்டா? ரெஸ்ட் ஆப்பரேட்டர். அது இன்னும் கொஞ்சம் ஓகே. ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. ம். அதுக்கப்புறம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி. அதுவும் நான் வச்சிருந்தேன். அரேல நான் சொல்லிக் குடுக்கலாம்னு வச்சிருந்தேன். சரி. நாளைக்கு அரே படிப்போம். அப்போ அந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டரும் படிப்போம். சரியா? சரி. ஓகே. ம். சரி. வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Okay, sir. Thank you, sir. ம். தேங்க் யூ. தேங்க் யூ. ஆ தேங்க் யூ.